ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பெஸ்ட் பெட் ஜோன். நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாதங்களாச்சு. நம்மளுடைய ஷெட்யூல் காரணமாக நம்மளால் ஒழுங்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இனி வரக்கூடிய நாட்களில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான வீடியோஸ் வந்து நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, நம்மளுடைய நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ்லலாம் சேனலில் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சும்மா லேஃப்ட் அப்டேட்டோ இல்லைனா உங்களுடைய பேர்ட்ஸை பற்றியோ இல்லைனா ஏதோ ஒரு டாப்பிக்கை வச்சு சும்மா வீக்லி ட்வைஸ் ஆச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வீடியோஸ் பண்ணாமல் இருந்த பிறகு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வீடியோஸ் கண்டிப்பாக நான் ஃபியூச்சர் டேஸில் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போது நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 months அந்த டாபிக் என்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து மெசேஜ் போட்டே இருப்பாங்க. இந்த டாபிக் வச்சு வீடியோ பண்ணுங்க ப்ரோ. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே மேக்ஸிமம் ஏஜ் கூடின புறாக்களாக இருக்குது. அந்த ஏஜ் கூடின புறாக்களை ப்ராப்பரான முறைகளில் எப்படி ப்ரீட் பண்ணி எப்படி நான் வந்து சிக்ஸ் அவுட்புட் எடுக்கிறதுக்கு, எனக்கு அந்த பேரண்ட் பேர்டும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கணும், எனக்கு அதுலேருந்து ஜென்ரேஷனையும் வந்து உருவாக்கணும், அதுக்கு நான் எப்படி எல்லாம் ப்ரீட் பண்ணலாம், எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து நான் ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு புறாக்கள் நம்ம ப்ரீடிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா செப்பரேஷன். நம்ம ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற மெயில் அண்ட் ஃபீமேலை நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 2-3 months ஆச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து காலனி மெத்தட்ஸில் புறாக்களை போட்டிருப்பாங்க. அப்போ மேல் ஃபீமேல் வந்து கண்டினியூஸாக மேட் பண்ணிவிட்டு அந்த எக்கு சும்மா போட்டு உடச்சிட்டு அப்படியே 1-2 குஞ்சுகள் வந்துட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல், நீங்கள் ஏஜுக்குள்ள புறாக்களாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது மெயில் தனியாக ஃபீமேல் தனியாக நம்ம லேஃப்ட் வச்சு மெயின்டைன் பண்ணி அந்த புறாக்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபீடு, கிரிட் ஐட்டங்கள், அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டானிக் ஐட்டம்ஸ், நம்ம கால்சியம், விட்டமின், டானிக்ஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏஜ் கூட டானிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடாது புறாக்களுக்கு. அதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபீடு, அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரிட் ஐட்டங்கள்லேயே புறாக்களை கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னென்னா வெண்டிலேஷன். கரெக்டான ஏர் சர்க்குலேஷன் லேஃப்டில் இருக்கா, புறாக்களுடைய வேஸ்ட் வந்து அது உடம்புல படாமல் இருக்கா, கண்டிப்பாக நோய் வந்து ஒரு 95% வராது ஃபஸ்ட்டு. அப்படியே அதுலேருந்து வர நோய்கள் நம்ம சின்ன மெடிசின்ஸ்லையும் நீங்கள் கிளியர் பண்ணி கொண்டு போயிடலாம். பெரிய லெவலில் கன்ஃபார்ம் வந்து டேமேஜ் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய இத்தனை வருஷம் புறா அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தென் பார்த்தோன்னா, நம்ம அந்த கிரிட் ஐட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்ன கிரிட் மிக்ஸில் கொடுக்குறோன்னா, கட்டில் போன், கனவா நாக்குன்னு சொல்கிறது, அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை ஓடு, சிப்பி, நம்ம கடல் சிப்பிகள் இருக்கணும், சின்ன சிப்பி, அது இருந்துச்சுன்னா அது, அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறமா நம்ம செம்மண் இல்லைனா அந்த கரையாம்புத்து மண், மேக்ஸிமம் செம்மண் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. கரையாம்புத்து எப்போவாச்சும் நம்ம தோப்புகளில் ஏதாச்சும் பார்த்தோன்னா அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறது. அப்புறமா நம்ம அடுப்பு கறி, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. தென் பார்த்தோன்னா இந்த கருவாடு தூள் போடுவேன். கருவாடு தூள்னால் நம்ம நெத்தலி கருவாடு மார்க்கெட்டில் இருக்கும். அதை வாங்கி நல்லா காய வச்சு நல்லா பொடிச்சு பவுட்ரு பண்ணி அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா டைட்டான டப்பாவில் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதாவது எறும்பெல்லாம் போகாத மாதிரி. அந்த கருவாடு தூள்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது எறும்பெல்லாம் அதில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி பத்திரமா சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த செப்பரேஷனில் வச்சுருக்கிற டைம்லேயே அந்த புறாக்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த புறாக்களுடைய பாடி ஹெல்த் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். அந்த ஃபீமேலுக்கும் கால்சியம் டெஃபோ அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராமல் ஃபீமேலோடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், மேலோடைய ஸ்டெமினாவும் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபீடு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற புறாக்களுக்கு மிக்ஸ் ஃபீடு, நம்ம மிக்ஸ் ஃபீடு தான் பெரிய அளவில் மிக்ஸ் ஃபீடெலாம் பண்ண போகிறது இல்லைனா, கம்பு, தெனை, கேழ்வரகு, வெள்ளைச்சோளம், அவ்வளோதான். அந்த 4 ஐட்டங்கள் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த 4 ஐட்டங்களாம் வந்து நம்ம வந்து மார்னிங் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் வச்சுருவோம். ஏன்னா செப்பரேஷனில் மேல் ஃபீமேல் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற புறாக்களுக்கு நம்ம எப்போவுமே தண்ணியும் தீனியும் வச்சுருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம பறத்துணும், ட்ரைனிங் தான் வேறு. நம்ம செப்பரேஷனில் ப்ரீட் பண்ணுற புறாக்கள் கன்ஃபார்ம் நம்ம வந்து நல்லா ஃபீட் வைக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய லேஃப்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கா, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பக்காவாக வந்து திங்க் பண்ணணும். அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த புறாக்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய சிக்ஸை வந்து வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த பேர்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்படி வராமல் அந்த புறாக்கள் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த பேர்ட்ஸுக்கு இருந்துகிட்டு அப்படின்னா, சில மெயில் அண்ட் ஃபீமேல், நம்ம பழைய வழி புறாக்கள்லாம் நிறைய மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து எக் லே பண்ணாலும் உட்காந்து கரெக்டாக வந்து
ப்ரூட் பண்ணி அந்த சிக்ஸை வந்து கொண்டு வராது. அது நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது பழைய புறாக்கள். அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்பியர் பக்காவாக வச்சு அந்த பேர்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயிலை கொண்டு இன்ட்ரோ கொடுத்து அந்த அட்மாஸ்பியரில் அது கொஞ்சம் 2-3 நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு ஒரு ஃபீமேலை கொண்டு போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் நல்லாவே வந்து இதாக இருக்கும். இப்போ நான் இந்த லாஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் செட்டப் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் லாஃப்ட் இந்த ஃபீமேல் லாஃப்ட்டில் 1-2 மெயிலுமே இருக்குது. இதில் நான் கொண்டு பேர்ட்ஸை வச்சு பக்கத்தில் நான் ப்ரீடிங் செட்டப்பும் வச்சுருக்கேன் சைடில். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ளேயே அந்த புறாக்கள் இருக்குது, மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து வச்சுருப்பேன். நம்ம எது பண்ணுறோமோ நம்ம வச்சுருக்கிறோம். அந்த ப்ரீடிங் செட்டப்பில் ஒரு மெயிலை கொண்டு ஃபஸ்ட்டு அந்த 6 செல்ஃப் இருக்குன்னா அந்த 6 மெயிலை போட்டுட்டு ஃபீமேல் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். அப்போ அந்த மெயில் வந்து அந்த ஃபீமேலுக்கு கூட ஒரு இன்ட்ராக்ஷனோடய இருக்கும். அந்த ஃபீமேலுக்கு இதுதான் நம்மளுடைய இடன்றதை பார்த்து இருந்திருக்கும். அப்போ அது கூட திருப்பி நம்ம கொண்டு எந்தெந்த புறாக்கள் கூட நம்ம எந்தெந்த ஃபீமேலை போடும்போது நமக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து அதை நல்லா ஃப்ரீ பண்ணும். நல்லா ஃபீல் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் வந்து அதுக்கு நல்லா செட் ஆகும். பேர்டை வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஃப்ரீ பண்ணும், நம்மளை பார்த்து பயப்படாது. அதேமாதிரி வெண்டிலேஷன்ஸ் கரெக்டாக சர்க்குலேஷன் இருக்கணும். நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கீழே நம்ம சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த நெட் போட்டிருப்போம். இந்த வேஸ்ட் எதுவுமே காலையும் உடம்புலையும் படாத மாதிரி ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சர்க்குலேஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போதே நமக்கு வந்து இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும். இது வந்து செகண்டு. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரீடிங் வச்சுருக்கிற இடத்துல அது எக்லே பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் வச்சுருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்லே பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம மீன் சட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா இப்போ ப்ரீடிங்க்கு நமக்கு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரீடிங் நெஸ்ட் பவுலு அப்படிலாம் எல்லாமே இருக்குது. எது வச்சுருந்தீங்கனாலுமே அதில் அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேட்டிங் அந்த எக்லே பண்ணுறதுக்கு வெசல் வச்சுருப்பீங்க, அது பக்கத்தில் தண்ணி வந்து வச்சுருப்பாங்க. தண்ணி கசிவுகள் அதில் அதிகமாக இருந்து அதில் ஸ்பில் ஆகிற மாதிரி இருக்கும். அது தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தாலுமே சிக்கு பொறிச்சாலுமே சிக்கு வந்து அந்த தண்ணியிலே இருந்து நிறங்கி இறந்து போகும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி நிறைய பேர் வந்து மண் போடுவாங்க. அந்த மண் கொஞ்சம் அந்த வேஸ்ட்டெல்லாம் பட்டு ஈரமாகவே இருக்கும். திருப்பி அதை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வைப்பாங்க. கொஞ்சம் சிக்கு ஹேட்ச் ஆன உடனே இந்த மண்ணை ஒருக்கா சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற மண்ணை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் கூட அந்த அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ ஏஜ் கூடின புறாக்கள்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிமிலரான ஒரு ஃபோஸ்டர் பேர்ட்ஸை உருவாக்கி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் இந்த வயசு கூடின புறாக்கள் இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்க, எக்லே பண்ணது உடனே அந்த எக்கை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அந்த எக்கை வந்து அதுக்கு ஃபோஸ்டர் பேர்ட்ஸில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஜென்ரேஷனும் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். திருப்பி அதுலேருந்து எவ்வளோ நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கன்யூஸாக ஒரு 3 கிளச் எடுத்துகிட்டு 3 அதாவது நம்ம குஞ்சு வளர்க்கக்கூடாது. அந்த புறாக்களை முட்டையை எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம 3வது கிளச்சில் வந்து ஒரு எக்கை மட்டும் வச்சு ஒரு குஞ்சு கொஞ்சம் வளர்க்க விட்டு அந்த ஒரு குஞ்சுக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே செப்பரேட் பண்ணி ஃபீட் கொடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஃபீமேலேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அவுட்புட்டும் கிடைக்கும். அந்த ஜென்ரேஷனுமே நல்லா குவாலிட்டியாக வரும். புறாக்கள் ரெஸ்ட் கொடுத்து ப்ரீட் பண்ணிங்கன்னா அந்த புறாக்கள் இருக்கிற சிக்ஸோடைய ஃபுல் குவாலிட்டியை ஜீனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லைனா ஜெனட்டிக்ஸ் உடஞ்சி புறாக்கள் நரங்கி அந்த ஷேப்பே இல்லாமல் ரெக்க ஒரு சைஸாகவும் கழுத்து ஒரு சைஸாகவும் அதோட அமைப்பே ஒரு சைஸாக போய் இந்த புறாக்கள் யூஸ் இல்லாமல் போகும். திருப்பி ரீகெயின் பண்ணி கொண்டுறது ரொம்ப கஷ்டமாக போகும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஏஜுக்குள்ள புறாக்களை மெயின்டைன் பண்ணி சிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்கள்கிட்ட இருக்கிற புறாக்களோடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். புறாக்களோடைய ஜெனட்டிக்ஸு அந்த புறாக்களுடைய ஜெனட்டிக்ஸ்னால் இப்போ ஒரு புறாக்கு உடம்புல ஒரு புறா வந்து நல்ல பெரிய புறாக்களாக இருக்கும், ரெக்க நீளமான ரெக்கையாக இருக்கும், கண் வந்து நல்ல ஒரு கிழங்கா கண்ணாக இருக்கும், அந்த ஐசீர் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். புறா வந்து நல்லா ஆஞ்சி பறக்கிற புறாக்களாக நிதானமாக பறக்கிற புறாக்களாக இருக்கும். நம்ம கண்டினியூஸாக டக்குன்னு ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது புறாக்கள் சின்ன சைஸாகும், ரெக்க ஷேப் மாறும், புறாவுடைய பாடி பேட்டர்னே மாறும், அந்த பறக்கிற ஸ்டைல் மாறும். அந்த புறாக்கள் வந்து ஒரு பிரோஜனமே இல்லாமல் போகக்கூடிய பக்கத்துக்கு கூட வரும். அந்த ஜெனட்டிக்ஸை பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. அதுக்கு நம்ம புறாக்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட், ப்ராப்பரான பேர் கொடுக்கணும். ஒரு மெயிலுக்கு ஒரு ஃபீமேல் செலக்ட் பண்ணும்போது அந்த மெயிலில் இருக்கிற நெகட்டிவ் அந்த ஃபீமேலில் கொண்டு வாங்க, ஃபீமேலில் இருக்கிற நெகட்டிவ் மெயில் மூலமாக மேட்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே உங்களால் நல்ல புறாக்களை உருவாக்கி கொண்டு வர முடியும். இனி உள்ள நாட்களில் நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேசலாம். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வீடியோஸ் வந்து ரெடி பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.